ஐயா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. மாதிரி நமச்சிவாய முதலியார் அப்படிங்கிற பெயரை வந்து சாதியோட பதிவு பண்ணலாம் தவறில்லை அப்படிங்கிறது. அந்த கருத்தில் முரண்பட்டு நான் இந்த உரையை துவங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே புத்தகத்தில் வந்து தோழர் அப்பனசாமி அவர்கள் வந்து ஒரு ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்தை அதில் பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த சிவராஜா பிள்ளை என்கிற ஒரு பெயரை வந்து அவர் என்ன சொல்லி மறுக்கிறாருன்னா வந்து அகத்தியர் என்பதை வந்து அகஸ்தியர்னு சொன்னால் தான் அது வடநாட்டிலிருந்து வட பண்பாட்டிலேருந்து வந்ததுங்கிறது தொடர்ச்சியாக நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நானும் சிவராஜா பிள்ளை என்கிறதுல வந்து சிவராஜா என்று மட்டும்தான் அடுத்து வந்து தொடர்ச்சியாக அந்த புத்தகத்தில் கையாளுவேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். அந்த பொறுப்பு வந்து முதல்ல வந்து எனக்கு தலைவணங்கி வரவேற்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு நிறைய இந்த சாதி குறித்த உரையாடல்களில் வந்து இது நமக்கு தேவைப்படுது. சமீபத்தில் கூட இந்த ஜிடி நாயுடு பாலத்துக்கு பேர் வைக்கும்போது அத்தனை எதிர்ப்புகள் வந்துச்சு, அத்தனை உரையாடல்கள் வந்துச்சு. இன்னும் அந்த இடத்துல நம்ம வந்து வீம்புக்கு கடினமாக நிற்கிறோமோங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா அதை நம்ம கண்டிப்பாக அதை எப்படி ஆசிரியர் ஐயா பேசும்போது சாதி வந்து ஆரம்பத்தில் கிடையாது, இடையில் வந்தது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இடையில் வந்த உடனே இன்னும் நம்ம ஏன் தொக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப தார்மீகமாக கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அது நம்மளுடைய எல்லாருடைய முக்கியமான பங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து எந்த வகையிலுமே வந்து ஒரு நம்ம சொல்கிற மாதிரி வந்து அவர் வெறும் அறிவியல் அறிஞராக மட்டும்தான் அறியப்படுவார் அப்படிலாம் கிடையாது. அந்த சாதிய சமூகத்துக்கு, அந்த சாதி சங்கம் நடத்துகிற ஆட்களுக்கு, அந்த சாதி ஓட்டு குறித்து அதுக்கு பின்னால் பெரிய நீண்ட நெடிய அரசியல் இருக்குது. அதிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் கேபி தோழர் இருக்கிறாங்க, அவங்க முன்னிலையிலும் இந்த ஒரு பதிவை நான் செஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து இடதுசாரிகள் வந்து ஒருபோதும் சாதியை தங்களுடைய பெயர்களுக்கு பின்னொட்டாக போட்டுக்கொள்வதில்லை. ஆனால் மற்ற மாநிலங்களிலே அது இன்னும் தொடர்கிறது. அதையும் கருத்தில் கொண்டு தோழர்கள் வந்து அந்த சாதி ஒட்டுகளை வந்து ஒரு பொதுவுடைமை அந்த மார்க்சிய சிந்தனையின் அடிப்படையிலே அதை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஆதங்கம் எனக்கு. அதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். 2 இடத்துல நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா எதிரி வந்து சண்முகானந்தம் தோழர் பேசும்போது சொன்னார், எதிரி வந்து ரொம்ப நுட்பமாக அழகாக வேலை செய்கிறாங்க. ஏன்னா உண்மையிலே ரொம்ப அழகாக ஒரு தெளிவாக பிரித்து அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நமக்குள்ளே ஒரு சின்ன விமர்சனம் வச்சாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நமக்குள்ளே உள்ள நட்பு சக்திகளை எதிராக நினச்சிக்கிறோம். நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறதே இன்றைக்கி தாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்குது. அது குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு பதிவு வந்து போட்டால் எல்லாத்தையுமே பாராட்டணும்னு நினைக்கிறாங்க. ஒரு எதிர்கருத்தோ ஒரு விமர்சனமோ ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைக்கும்போது இங்கே என்னவா மாறுதுன்னா, ஒரு சகோதர அமைப்பாக இருக்கவங்க, ஒரு நட்பு சக்தியாக இருக்கிற ஜனநாயக சக்தியாக இருக்கவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு எதிர்நிலைக்கு கொண்டு வர ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா இந்த சமூக வலைத்தளங்களில் நம்ம கையாளுற உரையாடல்கள் அந்த உடனுக்குடனே பதில் கொடுக்கணும், உடனே நம்மளை புனிதப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கும் ஒட்டிக்குது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்து அந்த படத்தை நம்ம கொண்டாட மறந்துட்டோம். சக்தி திருமகன் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் வந்து இப்போ இந்த புத்தகத்துக்கும் அந்த படத்துக்கு நிறைய தொடர்பு இருக்குது. அந்த படத்தில் இந்த பார்ப்பனிய ஆதிக்க சக்திகள் அதிகாரத்துக்குள்ளே எவ்வளோ வேரூன்றி உட்காந்துக்கிட்டு எவ்வளோ வேலைகள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த படம் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருந்துச்சு. ஆனால் அந்த படத்தை வந்து நம்ம கொண்டு சேர்க்கல. ஆனால் அவங்க வலதுசாரி கூட்டங்களில் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன படம் கிடைச்சா கூட உங்களுக்கு வந்து படங்கள் வந்து கோடியாக கொட்டி திட்டமிட்டு எடுக்கிறாங்க. இன்றைக்கி தொடர்ச்சியாக இந்த பிற்போக்குத்தனங்களை இளைஞர்களிடம் விதைக்கிறதுக்காக, இளம் பார்வையாளர்கள்ட்ட விதைக்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கலைப்புலத்தில் வந்து நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. சின்ன வடிவங்களில் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களுக்கு ரீல்ஸ் முதற்கொண்டு ஷார்ட்ஸ் முதற்கொண்டு நம்ம நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குதுங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இன்னும் புத்தகம் படித்து முடிக்கல. நேற்று தான் எனக்கு புத்தகம் கையில் கிடச்சிது. நடுவில் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால ஒரு நாளுக்குள்ளே அதை படித்து முடிக்க முடியல. தொடர்ச்சியாக எந்த வகையிலும் கலை வடிவத்தில் இதற்கு என்னென்ன வகைகளில் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுல நட்பு சக்திகளும் தோழர்களும் ஏதாவது ஆலோசனையாவோ இல்லை வேலை பங்களிப்பாவோ வேணும்னு கோர்றீங்கன்னா என்னுடைய வேலையை வந்து நான் வேலை பிரிவினையாக நம்ம கூட நின்று அதை செஞ்சு கொடுப்பேங்கிறத உறுதி செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.